சரி, ரூமை காட்டு. திறந்துரு. சார், இதான் ரூமு, பாத்துக்குங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க இன்னும் முழுசா காலி பண்ணல போல இருக்கு. கட்லு பீரோலாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பழைய புக்ஸ் தான் விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க இப்ப வீடு ஓகேன்னு சொல்லுங்க, பசங்களை விட்டு எல்லாத்தையும் உடனே காலி பண்ணிடுறேன். வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நீங்க ரைட்டர்ல காப்பி கீப்பி உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். இரு. இவர் தான் இதுக்கு முன்னாடி இங்கே குடியிருந்தவரா? ஆமாம் சார், பசவப்பான்னு பேர். எப்பவும் புக்கும் கையுமா இருப்பார். அதான் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காரு. சாத்தானின் சரித்திரம் எல்லாமே ஹாரர் ஸ்டோரிஸாக இருக்கு. அவருக்கு பேய் கதை ரொம்ப பிடிக்குமா? அது தெரியாது சார், ஆனால் அவரே பேய் மாதிரி தான் இருப்பார். 40 வயசாகியும் கல்யாணம் ஆகலையா, அதனால் அப்படி இருக்காருன்னு நாங்கள் நினச்சோம். அவர் ஏன் வீட்டை காலி பண்ணாரு? அவர் எங்க சார் வீட்டை காலி பண்ணாரு, அவரே காலி ஆயிட்டாரு. எப்படி? அது எப்படின்னு தெரியல சார். ஒரு நாள் பால் பாக்கெட் போடுற ரோசி அம்மா ஐயோக்கு கத்துனாங்க. வந்து பார்த்தா சார், சொன்னா நம்ப மாட்டீங்க, இதோ இந்த சுவத்துக்கிட்ட தான் அவர் ரத்த வாங்கி எடுத்து செத்து கிடந்தாரு. அப்புறம் போலீஸுக்கு சொன்னோம், வந்து பார்த்தாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹார்ட் அட்டாக்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் இதெல்லாம் சொல்றேன்னு வீட்டை வேணான்னு சொல்லிடாதீங்க. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு சார். செத்தவனை பத்தி எனக்கு என்ன கவலை, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. எப்ப சார் குடும்பத்தை கூட்டிட்டு வர போறீங்க? என்ன மாயாண்டி குடும்பத்தாரா? ஒரே ஒரு ஒய்ஃப், நானு நாளைக்கே வந்துடுறோம். சந்தோஷம். அப்ப வந்து கமிஷனை வெட்டுங்க. ஏன்னா பாத்தீங்களா, பாலு குபு குபுன்னு பொங்கி கிழக்கு பக்கமா வழியுது. ரொம்ப நல்ல சகனம்னா. சூப்பர். டேக் ஒன். ஓகே. டேக் ஒன்னா? ஆமா, 60ஸ்ல கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படத்துல கேஆர் விஜயா பேசுற டைலாக் தானே இது. பின்னிட்ட பக்கா. யோ ஐயரே, நக்கலா? ஆமா மாமி. போங்கோ, பேப்பர்ல சாமி படம் சுத்தி வச்சிருக்கு, போய் எடுத்து வைங்க, பூஜை பண்ணணும். என்னன்னா, படத்தை எடுத்து வைக்க சொன்னா உடைச்சு வச்சிருக்கேன். மண்டைய உடைப்பேன். அதுவா உடைஞ்சிருக்குடி. இப்போ என்னன்னா பண்றது? நேரா கடைக்கு போறது, புதுசா கண்ணாடி போடுறது, அப்புறமா பூஜை பண்றது. சரி போங்கோ, போயிட்டு சீக்கிரமா வாங்கோ, பால் ஆறிட போகுது. பால் ஆறதுக்குள்ள வந்துடுறேன். சாமி படத்தோட வீட்டுக்குள்ள வருவான். அத வீட்டுக்குள்ள கொண்டு வர விடக்கூடாது. தூக்கி எரிஞ்சிடணும். சாமி படத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர விடக்கூடாது. தூக்கி எரிஞ்சிடணும். வீட்டுக்குள்ள வர விடக்கூடாது. தூக்கி எரிஞ்சிடணும்.
வேதா ஏய் என்ன இங்க நின்னுட்டு இருக்க? பூஜைக்கு ரெடி பண்ணலையா? இங்க பாத்தியா சாமி போட்டோ ரெடி. இது எதுக்கு? தேவையில்ல. ஏண்டி ஆச்சு உனக்கு? சாமி போட்டோ தூக்கிடுற? அது ஒண்ணு இல்லண்ணா, எப்போ ஒரு சாமி படம் உடைஞ்சு பின்னமாச்சோ அதை வீட்டுக்குள்ள வச்சு கூடாது, அதான் தூக்கி எறிஞ்சேன். ஏய் என்ன இருந்தாலும் சாமி படம்டி. சாமி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, அத நினைச்சுக்கிட்டு வந்து பாலை குடிங்க போறோம். பாத்தீங்களா வெங்கட், பழைய படமா இருந்தாலும் இப்ப கூட பீதியை கலப்புது. இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். திலீப், நான் சொன்னது ஒரு நல்ல கதை திலீப். அதுல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. என் செல்போன்ல கூட தான் ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. அதெல்லாம் டிக்கெட் போட்டு காட்ட முடியுமா? இத பாரு வெங்கட், நான் 12 படம் எடுத்திருக்கேன். என் கம்பெனியோட 13வது படம். சும்மா மிரட்டலா இருக்கணும். ஓகே சார், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. இது வரைக்கும் யாருமே டச் பண்ணாத ஒரு மேட்டரோட வர்றேன், மிரட்டுறேன். நான் கறிசோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கறிசோறு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஆக்கி போடுவியா? யாரு? ஆக்கி போடுவியா? என்னால முடியாது. நீ ஆக்கி போடுவ. கறிதானே, ஆக்கி போடுற. என்ன எலும்பா போட்டு வச்சிருக்க? இதை சாப்பிட்டா இவ்வளவு குண்டாயிட்டா அப்புறம் என்னம்மா? நல்ல ஆளுயா. இந்தாப்பா 2 கிலோ கறி கொடு. நல்ல தொட கறியா வெட்டி போடு. அப்படியே 2 கோழி அடிச்சு போடு. ஏம்மா, இந்த தெருவுக்கு புதுசாக கொடுத்துட்டு வந்த பொண்ணு தானம்மா நீ? ஐயரு விட்டு பொண்ணு நாங்க கசாப்பு கடைக்கு வந்துக்கிற. ஏன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தா தான் கறி கொடுப்பியோ? நான் ஐயரா இருந்தா முதலியா இருந்தா உனக்கு என்னய்யா? கறியை வெட்டி போடு. போடுறேம்மா போடுறேன். நான் வாய்ப்பா இருக்கு. சீக்கிரம். सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. अम्मा ताये परमेश्वरी. வேதா, வேது. என்னடி